சுதீப் சார் வந்து ப்ரொடியூசருக்கு வந்து ஃபேவர் பண்ண மாதிரி ரெவென்யூ ஷேரிங் இந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ரிஸ்க் எடுத்த மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க அப்படின்னாங்க. பொதுவாக பெரிய பெரிய ஹீரோ வந்து இந்த மாதிரி நடிக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டு பேசிட்டு இது மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணதுக்கு என்ன காரணம், என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? அவர் எதுக்கு பண்ணுறாரு எனக்கு தெரியல, நான் எதுக்கு பண்ணேன்னு தெரியும் சார். ஐ திங்க் ஒரு 29 இயர்ஸ் ஆச்சு இண்டஸ்ட்ரிக்கு வந்து. இப்போ அந்த கொஞ்சம் சுச்சுவேஷனில் இருக்கேன் சார், ரெவென்யூ ஷேர் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கேன். அண்ட் ஐ திங்க் வி ஆர் ஒர்க்கிங் வித் குட் பேனர்ஸ், குட் பீப்புள். அதுக்கு வந்து கொஞ்சம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஐ திங்க் போஸ்ட் கோவிட் த டெக்கரம் பிஸ்னஸுக்கு கொஞ்சம் தமிழ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். பிஸ்னஸ் யூனோ த டைனாமிக்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு சார். இப்போ வந்து படம்ல காசு இல்லைன்னு சொல்ல முடியாது, காசு நிறைய இருக்கு சார். ஆனால் ஐ திங்க் த மேத்தமேட்டிக்ஸ் that is going with the films today, with the economy, I think that needs a little attention. இப்போ வந்து இது பண்ண முடியும் சார், ஏன்னா நாங்கள் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது budgets cannot be compromised. Other actors' payments cannot be compromised. Nothing can be compromised. I think the only way, the biggest revenue, I guess, apart from the production, வந்து ஒரு பேர் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டுக்கு போனால் அங்கே தான் போகுது பெரிய விஷயம், பெரிய அமௌண்ட். I think அங்கே வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி if we can collaborate well, I think by the end of the day the pressure on the production house will be much lesser. Same thing goes production house க்கு கூட சார். இது வந்து இப்போ வந்து ரெவென்யூ ஷேரிங் வந்து எப்போ பண்ண முடியும்னா அவருக்கு கூட அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட they have to maintain that relationship. அப்போ தான் அது பண்ண முடியும், இல்லைன்னா அங்கே தான் பிரேக் ஆகுது அது. I think Satyajyoti and us have gone very well together. And I'm happy we did it, sir. Good evening, Mr. Sudeep. Shalini here. Hi, ma'am. The Max was wonderful. And how did Mr. Vijay Karthikeya impress you the second time, and why Mark? See, if you fall in love with the person once, no, you don't need to fall in love again, right? Correct. I hope you got my answer, huh? So. சுதீப் சார், அந்த மஸ்துகா மலையகான்னு ஒரு பாடு பாடுறீங்க, அந்த சாங்கில் அந்த ஹீரோயினை நீங்க எதுவும் தொடவே இல்லை. ஆமா, தொடாமே நடிக்கிறீங்க சார். உங்களுக்கு எதுக்கு சார் ஃபீல் ஆகும்? இல்ல இல்ல அந்த சாங்குக்கு நீங்க வந்து ரொம்ப கோஆபரேட்டிவ் பண்ணி அப்படிச்சா அந்த சாங்கோட பார்வையாளருக்கு ரொம்ப இருக்கும் சார். எனக்கு தமிழ் வருது, இவ்வளவு ஸ்பீடா வரா சார், கொஞ்சம் ஸ்லோவா எனக்காக ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஆமா, தொடாம அடிச்சிருக்கீங்க, என்ன காரணம்? தொட வேண்டாம் சொன்னாங்களா, உங்களுக்கு கூச்சமா? யார் தொட வேணாம்னு சொன்னாரு? இல்ல அவங்க சொன்னாங்களா? இல்ல சார், ஆர்டிஸ்ட் எந்த ஆர்டிஸ்டுக்கும் சொல்ல மாட்டாரு தொட வேணாம். அப்ப வந்து இண்டஸ்ட்ரிக்கே வர முடியாது. அப்ப ஏன் நீங்க தொடணும் சார்? நீங்க ஆனா எங்க எப்போ பண்ணுமோ அப்பதான் பண்ணணும், எல்லா இடத்துல பண்ணக்கூடாது. எல்லா இடத்துல பண்ணக்கூடாது. இங்க வந்து கேரக்டருக்கு சூட் ஆகாது. இந்த கேரக்டர் போயிருக்கிற ஒரு ரூட்ல இருக்கிற ஒரு இன்டென்ஷன்ல அங்க வந்து சாங்குக்கு வர்றதுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கு. இந்த சாங் வந்து சும்மா ஒரு சாங் இல்ல, அந்த குரு சார் ஒரு வெட்டிங், அவருக்கு ப்ரொவோக் பண்றதுக்கு, இரிட்டேட் பண்றதுக்கு தான் அந்த வெட்டிங் உள்ள வரேன் நான். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்றதுக்கு வரேன். அப்ப டிஸ்டர்ப் பண்றதுக்கு வர்றதுக்கு போகுது அங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு. நான் டான்ஸ்ல இன்வால்வ் ஆகுறதுக்கு அந்த பொண்ணோட இன்வால்வ் ஆகிறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு சார். சாங்ல இன்வால்வ் ஆயிருக்கேன், பொண்ணோட இருக்கு. இன்னொரு கொஸ்டின் சார், படத்துல நீங்க நிறைய இடத்துல சிகரெட் பிடிக்கிறீங்க, ஆனா ஒரு டயலாக் சொல்றீங்க, உடம்பு ஹெல்த்தா இருக்கணும், சிகரெட் பிடிக்காதீங்க. உடம்பு சொல்லவே இல்லை சார். தம் அடிக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணணும்டான்னு சொன்னேன், அவ்வளவு சார், விடணும்னு சொல்லல சார். ஆனா நீங்க படத்துல நிறைய இடத்துல படிக்கிறீங்க. ஏன்னா எப்பவுமே வந்து இங்க சிகரெட் யார அடிக்கிற அவருக்கு மட்டும் தான் தெரியும் சார். சில சிச்சுவேஷன்ஸ்ல ரொம்ப டயர்டான போது அந்த ஃபீல் வருது, விட்டுடணும். ஆனா நெக்ஸ்ட் வந்து போயிடுவோம் சார். கம்மி பண்ணணும்டா சொன்ன இருக்குது, விடணும்னு சொல்லல சார். Okay, Kichao here. You have been in the industry for 3 decades. Post-COVID, how the business model is changing. Do you think the audience, the way they consume the movie, come to theaters, have changed a lot? The movie watching habit has changed a lot. Post-COVID, and what are the challenges a creator faces? Exposure, sir. I think the exposure to cinema, exposure to content, exposure to varieties of actors and storytelling, conceiving, everything has been overly exposed because
when the COVID happened, I think everybody got exposed, introduced to platforms which is coming in the OTT. So the people started watching other films, the speed of the films, making of the films. See, the storytelling of our Indian cinema has not changed, sir. I think the dynamics have changed. Conceiving patterns have changed. I think you need to tell a story to the point now. Unnecessary things cannot be accepted because I told you, once we are introduced to certain things, I think that pattern is accepted and we need to adapt it. So dynamics have definitely changed. That's why you see a difference in storytelling today. You don't have a formula. As in a hero comes and suddenly one introduction song and suddenly one love song, suddenly there's a comedy track which is irrelevant to the script. Today as audiences, I'm very sure you know that once you go into the film, you don't mind anything as long as it is coming in the flow of the film, sir. Nothing which is irrelevant, correct? So as long as whatever I'm telling on the screen is not disturbing the plot I'm trying to tell you, I think everything is okay. That started, I think that kind of a penetration of storytelling has started post-COVID, which we strongly need to accept and adapt and alter. One last question before I pass it. See, until a few years ago, South Indian cinema meant Tamil and Telugu cinema. But today, Sandalwood has gone so big, broken barriers, found new boundaries too. What was the impetus exactly for that? You have been making good movies, but the exposure, the kind of boundaries that you broke, and what was the impetus for that? Nothing, sir. I think constant effort, evolution and intent. Everybody wants to do well. You know, we just cannot accept that one particular person or a family in whole of India is doing extremely well and we all just keep clapping for them. Yeah, we all evolve. We all want to grow. And when I think generations pass, you know, we all accept what is happening. When we learn what to do, you know, wanting to grow more, wanting to deliver is never an illegal part of a mindset. As long as you know what you want to do. If you have it within you, why not achieve? Why are you just being an audience and clapping? You know, get up, conquer. That's what I believe. You do it. We can do it. No, everybody does it. சுதீப் சார் குட் ஈவினிங் சார். சார் டைரக்டர் விஜய் கார்த்திகேயோட மேக்ஸ்க்கு அப்புறம் திரும்ப இங்க சார் நான் எங்க பார்த்து ஆன்சர் இங்க சார் சார் டைரக்டர் விஜய் கார்த்திகேயோட திரும்பவும் மேக்ஸ்க்கு அப்புறம் பண்றீங்க. எந்த விஷயம் உங்களுக்கு அவரோட திரும்பவும் ஒரு படம் பண்ணணும்னு தோணுச்சு? சேம் திங் வைஸ் வர்சா டு த டைரக்டர் ஆல்சோ. என்ன வாட் இஸ் சார் விஜய் கார்த்திகேயா டைரக்டர் மேக்ஸ் அவரோட பண்ணீங்க, திரும்பவும் அவர் கூட பண்ணணுங்கிறதுக்கு என்ன உங்களுக்கு ஒரு ரீசனா இருந்தது? அவரே எனக்கு பிடிக்கும் சார். அவரோட எல்லா விஷயத்தையும் எனக்கு பிடிக்கும் சார். அதுக்கு தான் இங்கேருந்து அங்கே வந்தார் என்ன தேடி. நான் அவரை பிடிச்சிட்டேன். மேக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது எந்த விதத்தில் யூ ஃபீல் இட்ஸ் பெட்டர்? We are better by 1 year, the difference of 1 year. We are better by budget because of Satya Jyoti. We are better because we know each other. And we are better because we have a fabulous star cast. And we are better because the story, the content in this film is 5 times bigger than the other previous films. இந்த ஸ்டார் காஸ்ட் பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார் ஸ்டார் காஸ்ட் பற்றி குரு சார், நவீன் சந்திரா, யோகி பாபு இவங்களோட ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? எவ்வளோ டைம் இருக்கு? No, I have to answer 107 days now. So, in one word, if I can tell you, sir, I think I'll tell you in one line, sir. Mark வந்து நான் விஜய் சேர்ந்து ஒரு பண்ண ஒரு ஐடியா சார். தட்ஸ் ஆல். ஆல் தீஸ் பீப்புள் தே மேட் மார்க் சார். தட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் தம். நான் வந்து அவருக்கு ஒரு வாட்டி எல்லாருக்கும் வந்து நாங்கள் வந்து சொன்னது என்னன்னா, இல்லை இப்படி ஃபாஸ்ட்டாக போகணும், எல்லாரும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ப்ளீஸ் எவ்ரிபடி ஹேஸ் டு ஒர்க் வெரி ஹார்ட். யாருமே ரெஸ்ட் எடுக்கல, எதுவுமே ஒரு இது பண்ணல. ஏன்னா மோஸ்ட் பிஸியஸ்ட் ஆக்டர் இங்க செட்ல வந்து இவர் சார், யோகி பாபு. சார் இவருக்கு ஒரு கால் இந்த செட்ல, இந்த கால் இந்த செட்ல, இந்த கை இந்த செட்ல அப்படி வருது. யோகி பாபு சார் இன்ஸ்டால்மெண்ட்ல வரார் சார். சார் சார் நீங்க இப்ப வந்து வண்டி வாங்குறீங்களே? ஆமா சார். பேமெண்ட் மட்டும் தான் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறீங்க, வண்டி இன்ஸ்டால்மெண்ட்ல வருதா? இவர் இன்ஸ்டால்மெண்ட்ல வரார் சார்.
எங்களுக்கு எப்படின்னா இந்த செட்ல நாங்க வந்து பேக்கப் பண்ண சொல்லுவாரு சார். நாங்க என்ன ஆல்ரெடி நைட்டு டே ஆச்சு, ஏன் கிளம்பணும் சார் 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 திரும்பி வாங்க, ஏன்னா யோகி சார் வந்துட்டாரு வந்து நீங்க விட்டுட்டு அவர் வேற போயிடுவாருன்னு. அப்படி ஒரு அவருக்காக நீங்களும் காத்திருந்தீங்க சார். எது இல்ல சார், நான் சொல்றேன் சார், எதுக்காக வெயிட் பண்ணோன்னு அந்த மாதிரி விஷயம் இருக்கு சார் இவர்கிட்ட. ஓகே, தட்ஸ் குட் இல்லையா? 100% சார், he is an asset. Not only him, 100%. Everybody sir, I think everybody here, now I can proudly say sir, my team, technical team, actors team, everybody, day and night they have worked, and not once, எதுமே ஒரு விஷயத்தை ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகல, யாருமே ஒரு மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஆகல. Everybody woke up every morning with the same intention sir, to do well. All the best sir.